வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, சாயங்கால மேகங்கள் கதையின் 4வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். மிதுன் வீட்டில் இருந்து பூர்ணிமா வீடும் ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருந்தது. சீக்கிரமே பூர்ணிமா வீட்டை அவர்கள் அடைந்துவிட அதுவரை மென்மையாக மகனுடன் விளையாண்டு கொண்டே வந்த மிதினின் உடல் அந்த வீட்டை அடைந்ததும் அவனை அறியாமல் இறுகியது. வீட்டிற்குள் செல்லும் போதே அவன் கால்கள் தயங்க ஒரு பெருமூச்செடுத்து அதில் தன் மனதை முழுவதும் கட்டுப்படுத்தியவன் மனைவி மகனுடன் உள்ளே சென்றான். பூர்ணிமா குழந்தையிடமும் மதியிடமும் சகஜமாக பேச, மிதுனோ பார்த்துக்கோ என்று மனைவியிடம் ஒற்றை வார்த்தையோடு பின்புற தோட்டத்துக்கு சென்று விட்டான். இங்கு பூர்ணிமாவுடன் இருந்த சந்திரிகாவை காண்பித்து, இது யாரு என்று அஜய் கேட்க, சித்திடா குட்டி என்றார் பூர்ணிமா. சித்தி தூக்கு என்று குழந்தை கை நீட்ட, அதுவரை ஒரு சங்கடமான சூழ்நிலையில் நின்று கொண்டிருந்த சந்திரிகா குழந்தையை ஆசையுடன் தூக்கி கொண்டாள். குழந்தைக்கு சாக்லேட் கொடுக்கலாமா என்று மெதுவாக சந்திரிகா மதியிடம் கேட்க, அவளும் மென் சிரிப்புடன் தாராளமாக கொடுமா என்று கூறிவிட்டாள். சிறு சங்கடத்துடன் ஆரம்பித்த உறவை அழகாய் ஒரு கட்டுக்குள் அடைந்து விட்டான் குழந்தை. அதன் பின் அவர்கள் மூவரும் இன்முகத்துடன் பேசிக்கொண்டே குழந்தையுடன் விளையாடத் தொடங்கிவிட்டனர். அப்போதுதான் கீழே வந்த பரத்தும் இவர்கள் அனைவரும் விளையாடுவதை பார்த்துவிட்டு தன் அண்ணனை கண்களால் தேடினான். முன் அறையில் எங்கும் அவன் இல்லை என்பது உரைக்க, அவன் இங்கு வந்தாலே எப்போதும் செல்லும் இடமான தோட்டத்துக்கு சென்று பார்க்க, அவன் எதிர்பார்த்தது போலவே மிதுன் அங்கு அமர்ந்து போனில் ஏதோ வேலை செய்து கொண்டிருந்தான். இன்று மிதுன் வருகிறான் என்று கூறியதில் இருந்தே அவனுடன் பேசி பார்க்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தான் பரத். மெதுவாக அவன் அருகில் சென்றவன், அண்ணா என்று இன்னும் மெதுவாக அழைக்க, அதுவரை ஏதோ தீவிர வேலையில் இருந்தவன் பரத்தின் குரலில் நிமிர்ந்து அவனை பார்த்தான். மெதுவாக அவன் அருகில் சென்றவன் அண்ணா என்று இன்னும் மெதுவாக அழைக்க, அதுவரை ஏதோ தீவிர வேலையில் இருந்தவன் பரத்தின் குரலில் நிமிர்ந்து அவனை பார்த்தான். அவன் கண்களிலோ கோபத்தையும் தாண்டிய அந்நிய தன்மையை. அதை பார்த்த பரத்திற்கு வேதனையாக இருந்தது. சில நாட்களே ஆனாலும் உரிமையுடன் தன்னுடன் பழகிய பழைய அண்ணன் கிடைத்துவிட மாட்டானா என்று அவன் மனம் ஏங்கி தவித்து போனது. அண்ணா என்னை மன்னிக்கவே மாட்டாயா என்று மனம் கேட்காமல் பரத் கேட்டுவிட, அவனை பார்த்து கொண்டே நிதானமாக எழுந்து நின்றவன், நீ யார், உன்னை எதற்கு நான் மன்னிக்க வேண்டும் என்றான் வெகு நிதானமாக. அவன் பதிலில் மனம் வலிக்க பரத் தலை குனிந்து நிற்க, உன் அன்னை அழைத்தார்கள் என்ற ஒரே காரணத்தால் தான் உன் வீட்டுக்கு விருந்தாளியாக வந்திருக்கிறேன். வரக்கூடாது என்றால் சொல்லிவிடு, இப்போதே கிளம்பி விடுகிறேன் என்று கூறிய மிதுன் நிஜமாகவே நகரப்போக, ஐயோ அண்ணா வேண்டாம் என பதறிவிட்டான் பரத். அவனது அண்ணா என்ற அழைப்பில் மிதுன் அவனை உறுத்து விழிக்க முயன்ற தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்ட பரத், சாரி, நான் இனி உன்னிடம் வரமாட்டேன், கிளம்பி விடாதே ப்ளீஸ் என்று மென் குரலில் கெஞ்சுதலாக கூறிவிட்டு வேகமாக சென்று விட்டான். நேராக வீட்டிற்குள் சென்றவன், அம்மா கொஞ்சம் அவசர வேலை இருக்கிறது, வந்து விடுகிறேன் என்றவன் மனைவியிடம் ஒரு சிறு தலையசைப்புடன் விடை பெற்று சென்று விட்டான். இனி மிதுன் கிளம்பும் வரை அவன் வீட்டுக்கு வரமாட்டான் என்று பூர்ணிமாவுக்கு தெரியும். எப்போதும் போல் எந்த மகன் புறம் நிற்பது என்று தெரியாமல் அவர்தான் தவித்து போனார். மிதுனோ பரத்தின் கலக்கம் லேசாக அவன் மனதை பாதித்தாலும் அவன் இரும்பு இதயத்தை தாண்டி அந்த பாதிப்பு செல்லாதவாறு அதை இறுக பூட்டி வைத்து கொண்டான். அதற்கு பின் சில மணி நேரங்களில் மதிய உணவை அங்கு முடித்து கொண்டு மிதுன் கிளம்பிவிட்டான். ஆண்கள் இருவரும் ஆளுக்கு ஒரு திசையில் இருக்க அங்கு பெண்கள் மூவருக்கும் ஒரு அழகிய பிணைப்பு ஏற்பட்டிருந்தது. அடுத்து வந்த நாட்கள் அதன் போக்கில் நகர இப்போது மிதுனுக்கு வேலை பளு கொஞ்சம் குறைந்திருந்தது. மாலை சீக்கிரமே வீட்டுக்கு வந்து விடுபவன் கொஞ்ச நாட்களாக மனைவியை கவனித்து கொண்டுதான் இருந்தான். அவனிடம் அதிகம் பேசாமல் ஒதுங்கியே தான் சுற்றி கொண்டிருந்தாள் மதி. அவன் ஏதாவது கேட்டால் பதில் சொல்வதோடு சரி, மற்றபடி எனக்கும் இந்த வீட்டுக்கும் சம்பந்தம் இல்லை என்பது போல சுற்றி கொண்டிருந்தாள். எப்போதும் அவன் கிழக்கென்றால் இவள் மேற்கென்றே சுற்றி கொண்டிருக்க
முதலில் இதற்கொரு முடிவு கட்ட வேண்டும் என்று நினைத்து கொண்டான் மிதுன். அன்று இரவு அஜய் தூங்கிய பின் எப்போதும் போல் மதியும் மற்றைய புறம் திரும்பி தூங்க முற்பட திடீரென்று அவள் காதருகில் ஒலித்த ரதி பேபி என்ற மென் குரலில் வாரி சுருட்டி கொண்டு எழுந்தாள் மதி. அவள் கத்தி விடாமல் இருக்க தன் கைகள் கொண்டு அவள் வாயை மூடியவன், உஷ், குழந்தை எழுப்பி விடாதே பேபி, உன்னுடன் கொஞ்சம் பேச வேண்டும் வா என்று விட்டு பால்கனி நோக்கி நடந்தான். அவளும் எதற்கு கூப்பிடுகிறான் என்று புரியாமல் கணவன் பின் சென்றாள். அவள் வந்ததும் அவள் தோள்களில் கை போட்டு மிதுன் தன்னுடன் இறுக்கிக் கொள்ள அவளோ அவனுடன் ஒன்ற முடியாமல் நெளிந்தாள். ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே என்று அவள் நெளிந்து கொண்டே கேட்க, இதைத்தான் சொல்ல வந்த, ஏன் என்னை பார்த்தா ஓடிக்கிட்டே இருக்க? என்னுடன் நின்று 2 வார்த்தை கூட பேசுவதில்லை. உன் கூற்றுப்படி பார்த்தால் கூட இப்போது நாம் கணவன் மனைவிதானே, என்னுடன் சாதாரணமாக இருப்பதற்கு என்ன என்று தன் கைப்பிடியை கொஞ்சமும் தளர்த்தாமல் அவன் கேட்க, இதற்கு கூட பதில் தெரியாமல் என்னை திருமணம் செய்து கொண்டு படுத்துகிறான் பாவி என நினைத்து கொண்டவள், நீங்க குழந்தைக்காகத்தானே என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, அவன்தான் உங்ககிட்ட நல்லா ஒட்டி கொண்டானே, இதில் நான் பேச என்ன இருக்கிறது என்றாள் மதி அவனை முறைத்து கொண்டு. அவள் பதிலில் சிறிது யோசித்தவன், அது சரிதான் பேபி, ஆனால் அதற்காக நாம் பிரிந்திருக்க வேண்டும் என்று என்ன இருக்கு என்று மேலும் புரியாமல் வினவினான் மிதுன். சு, நீங்கள் தானே என்னுடன் வாழ முடியாது என்று சொன்னது, இப்போது என்ன மீண்டும்? அவனுக்கு ஞாபகப்படுத்தும் நோக்கில் அவள் கூற, அவனோ, இப்போது வேறு வழி இல்லையே, இனி நாம் பிரிய முடியாது, அதனால் இருக்கும் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வோமே என்று குதூகலமாக கூற, அப்படியொன்றும் வேறு வழி இல்லாமல் நீங்கள் என்னுடன் வாழ வேண்டாம், எனக்கு அதில் சுத்தமாக இஷ்டம் இல்லை என்று எரிச்சலுடன் கூறினாள். இப்போது கூட தன்னை பிடிக்கிறது என்று கூறாமல் வேறு வழி இல்லை என்று மிதுன் கூறியது அவளுக்கு பயங்கர கோபத்தை கிளப்பி இருந்தது. கோபத்துடன் வந்த அவள் பதிலில் அவனுக்கும் லேசாக கோபம் வந்தது போல, இஷ்டம் இல்லையா பேபி, அதையும் பார்த்து விடுவோமே என்று கூறிக்கொண்டே அவளை அணைத்திருந்த கைகளை கொண்டே மேலும் அவளை இறுக்கி அணைத்தவன் வலுக்கட்டாயமாக அவள் இதழ்களை சிறை செய்திருந்தான். முதலில் அவனிடமிருந்து விலக போராடியவள் ஒரு கட்டத்துக்கு மேல் அவள் காதல் மனதின் அன்பில் அவனுடன் ஒன்றிவிட்டாள். வெகு நேரம் கழித்தே அவளை விட்டு விலகியவன் முகத்தில் ஒரு வெற்றி புன்னகை தொற்றி இருந்தது. அதை பார்த்தவளுக்கு தன் நிலை உணர்ந்து தன் மீதே கோபம் வர அதன் வெளிப்பாடாக அழுகையும் கட்டுப்படுத்த முடியாமல் வந்தது. அவன்தான் வேறு வழி இல்லாமல் வாழலாம் என்கிறான் என்றால் தன் உடலும் வெட்கம் இல்லாமல் அவனுடன் ஒத்துழைத்ததை நினைத்து கூனி குறுகி போனாள் மதி. இத்தனை நேரம் அவளை மோகத்துடன் பார்த்து கொண்டிருந்தவன் அவளது கண்ணீரில் ஒன்றும் புரியாமல் தன் கைகளை எடுத்து விட்டான். என்னாச்சு பேபி என்று மிதுன் கேட்க அவளிடம் அதற்கு பதில் இல்லை. இன்று எப்படியும் அவளுடன் வாழத் தொடங்கிவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த மிதுனோ இப்போது அந்த எண்ணத்தை கைவிட்டு விட்டான். 5 வருடங்களுக்கு முன் முகம் முழுவதும் வெட்கமும் சந்தோஷமும் ஆட்கொள்ள தன்னிடம் உருகி குழைந்த மதி இது இல்லை என்று அவனுக்கு தோன்றியது. ஏனோ இப்படி ஒரு நிலையில் அவளை ஆட்கொள்ள மனம் இல்லாமல் போக, உள்ள போய் படுத்துக்கோ பேபி என்றான் மிதுன் இறுகிவிட்ட குரலில். அவளும் தன் நினைவிலேயே உழன்று கொண்டிருந்தவள் பேசாமல் உள்ளே வந்து படுத்து விட்டாள். அவன் மனதின் ஆசையை ஒருவேளை அவன் வாய்விட்டு கூறியிருந்தால் அந்த உணர்ச்சிக்கு பேர்தாண்டா காதல் என்று அவள் அவனுக்கு புரிய வைத்திருக்கலாம். அவனும் சொல்லாமல் போக அவளும் கவனிக்காமல் போக மிதுனுக்கு குழப்பம்தான் மிஞ்சியது. அவனது குழப்பத்தை அதிகமாக்குவது போல் அடுத்த நாள் ஒரு நிகழ்வு நடந்தது. அன்று மாலை மிதுன் மட்டும் தன் வீட்டு தோட்டத்தில் அமர்ந்து அலுவலக வேலைகளை பார்த்து கொண்டிருந்தான். மதி அஜயை அழைத்து கொண்டு பூர்ணிமா வீட்டுக்கு சென்றிருந்தாள். மிதுன் அங்கு செல்வதில்லை என்றாலும் மதியை தடுக்கவில்லை. அஜய்க்கு அனைத்து சொந்தங்களும் வேண்டும் என்றே அவனும் நினைத்தான். அவனிடம் பேச வந்த வனஜா தான் சொல்ல வந்த விஷயத்தை கூறலாமா வேண்டாமா என்று தயங்கிக் கொண்டே நிற்க அவரை நிமிர்ந்து பார்த்தவன், என்ன வேணும் என்றான் யோசனையுடன். தம்பி என்று இழுத்தவர் மேலும் தயங்க அவரை உற்று பார்த்தவனுக்கு அப்போதுதான் அவர் எதற்காகவோ தயங்குகிறார் என்பதே புரிந்தது. எதனாலும் சொல்லுங்க, பரவாயில்ல என்று சிறிது இலகுவாக மிதுன் கூற அதில் தைரியம் வர பெற்றவராக பேசினார் வனஜா. தம்பி வீட்டுக்கு வந்ததில் இருந்து மதிப்பாப்பா வீட்டில் சாப்பிடுவதே இல்லை.
நானும் 2, 3 முறை கேட்டு பார்த்தேன். வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. வெளியில போய் சாப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் கவனிச்ச மாதிரி தெரியல தம்பி. அதான் சொன்னேன் என்று ஒருவாறு வனஜா கூறி முடிக்க மிதுனின் முகம் குழப்பத்துடன் சுருங்கியது. அவரிடம் நான் பார்த்துக்கிறேன் என்று கூறி அனுப்பி வைத்தவன் மனைவியின் செயலுக்கு அர்த்தம் புரியாமல் குழம்பி போனான். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மிதுன் வீட்டில்தான் இருந்தான். முந்தைய நாள் வனஜா கூறியது மனதில் ஓட அன்று மனைவியின் செயலை அவள் அறியாமல் கவனித்தான் மிதுன். குழந்தைக்கு பகல் உணவை கொடுத்தவள் தான் மட்டும் பக்கத்து கடையில் சென்று அந்த ஊரில் சுலபமாக கிடைக்கும் வடை பாவ் வாங்கி உண்டுவிட்டு வந்தாள். மதியமும் வெளியேதான் அவள் உணவு நடந்தது. அனைத்தையும் கவனித்து கொண்டிருந்த மிதுன் அன்று இரவும் குழந்தைக்கு உணவு கொடுத்த பின் அவர்கள் அறையின் பக்கத்து அறைக்கு செல்ல அவளை பின் தொடர்ந்து சென்றான் மிதுன். அங்கு மதி அமர்ந்து பிரெட்டில் ஜாம் தடவி உண்டு கொண்டிருக்க அவனோ அவளை பார்த்தபடியே அந்த அறைக்கதவில் கைகளை கட்டி கொண்டு நின்று விட்டான். அவள் உண்டு முடிக்கும் வரை அமைதியாக இருந்தவன், எதற்கு இப்படி செய்கிறாய் ரதி பேபி என்றான் குழப்பத்துடன். அவன் குரலில் அப்போதுதான் அவனை பார்த்த மதி திரு திருவென விழிக்க அவள் விழி அழகில் தொலைந்துவிட துடித்த மனதை முயன்று கட்டுப்படுத்தியவன் மெதுவாக அவள் அருகில் வந்தான். போய் கை அலம்பி விட்டு வா என்று அவன் கூற அவளுக்கும் அந்த இடைவெளி தேவைப்பட்டதால் பேசாமல் எழுந்து சென்றாள். மீண்டும் வந்தபோது அவள் முகமும் தெளிந்திருந்தது. அதை தானும் கண்டு கொண்டவன், சொல்லு ரதி, ஏன் வீட்டில் சாப்பிட மாட்டேன் என்கிறாய்? நேற்று வனஜாமா சொல்லி வருத்தப்பட்டாங்க. அப்புறம்தான் நானும் கவனித்தேன். எதற்கு இப்படி செய்கிறாய் என்று குழப்பத்துடன் மிதுன் கேட்க மதிக்கோ இதை கூட அவன் தானாக கவனிக்கவில்லையே என்ற ஆதங்கம்தான் மிஞ்சியது. சு, நான் சாப்பிட்டால் என்ன? குழந்தைக்கு ஒழுங்காகத்தானே கொடுக்கிறேன், அத்தோடு விட்டுடுங்க என்றாள் சலிப்புடன். அவனுக்கு கொடுப்பது சரிதான் பேபி, ஆனால் உனக்கும் ஒரே அடியாக வெளியில் சாப்பிட்டால் ஒத்துக்காது. பாரு, இளைத்து போயிருக்கிறாய் என்று சிறு கவலையுடன் மிதுன் கூற அவளோ இந்த 1 மாதத்தில் தான் நான் இளைத்து விட்டேனா என்று நக்கலாக அவனை பார்த்து கேட்டு வைத்தாள். அவள் கேள்வி புரியாமல் விழித்தவனுக்கு அப்போதுதான் புரிந்தது. அவன் அன்று பள்ளியில் அவளை பார்த்த போதே அவள் இப்படித்தான் இருந்தாள். 5 வருடம் முன்பு அவன் பார்த்து ரசித்த குழு குழு கன்னங்கள் போன இடம் தெரியவில்லை. அந்த துருதுருப்பு கூட தொலைந்துதான் போயிருந்தது. வெகுவாக இளைத்திருந்தவள் உடல்நிலை அவன் மனதை லேசாக தாக்க, ஆமாம் பேபி, ஏண்டா இப்படி இளைத்திருக்கிறாய்? ஒழுங்காக சாப்பிடுவதில்லையா? இது என்ன பழக்கம் சிறு பிள்ளை மாதிரி? அவள் உடல்நிலை பற்றிய கவலையுடன் மட்டுமே மிதுன் கேட்க அது புரிந்து மதியின் முகத்திலும் ஒரு விரக்தி சிரிப்பு தோன்றி மறைந்தது. என்னவென்று சொன்னால் உங்களுக்கு புரிந்து விடுமா மது? புரிந்து விடுமா மிது என்று அதே விரக்தியுடன் அவளை அறியாமல் அவள் கேட்க அவனோ பல வருடங்களுக்கு பின் அவளிடமிருந்து வந்த மிது என்ற அழைப்பில் என்றும் போல் உள்ளுக்குள் ஏற்படும் பரவச உணர்வை ஆழமாக உணர்ந்தான். மனதில் எழுந்த பரவசம் முகத்தில் ஒருவித புன்னகையை தோற்றுவிக்க, எனக்கு தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, ஜெர்மன், பிரெஞ்சு எல்லாம் தெரியும் பேபி, எந்த மொழியில் வேண்டுமானால் சொல்லு என்றான் புன்னகை மாறாமல். மதியோ அவன் கண்களை உற்று பார்த்தவள், என் கண்கள் பேசும் மொழி புரியுமா மிது என்றாள் அவனை ஆழ்ந்து பார்த்து கொண்டே. அவள் பார்வை அவனது அடிமனதின் ஆழம் வரை சென்று ஏதோ செய்ய அது என்னவென்று புரியாமல் விழித்தான் மிதுன். அவன் முகத்தில் இருந்தே அவன் மனதை படித்துவிட்ட மதி, என்றாவது ஒரு நாள் உங்களுக்கு என் கண்கள் பேசும் மொழி புரிய வேண்டும் மிது. என் வாழ்நாள் ஆசையே அதுதான். நான் இறப்பதற்கு முன் ஒரு முறையாவது அது நடந்தால்தான் நான் நிம்மதியாக சாக முடியும். அவள் பாட்டுக்கு மனதில் இருந்ததை கொட்டி கொண்டே போக அவளது கடைசி வரி மிதுனின் மனதை வெகுவாக அசைத்து விட்டது. உள்ளுக்குள் ஏதோ இனம் புரியாத பயம் தோன்ற, பேபி ப்ளீஸ் இப்படி பேசாதே, எனக்கு என்னவோ பண்ணுதடி என்ற மனைவியை இழுத்து அணைத்து கொண்டான் மிதுன். அவன் மனதின் இனம் புரியா அலை புரிதலுக்கு அந்த அணைப்பு மிகவும் தேவையாக இருந்தது. இறப்பு என்ற ஒற்றை சொல் மிதுனின் ஆழ் மனதை தட்டி எழுப்பியிருந்தது. ஆனால் அதை அவர்கள் இருவருமே முழுதாக புரிந்து கொள்ளாததுதான் பரிதாபம். சில நொடிகள் கணவன் அணைப்பில் கட்டுண்டு நின்ற மதியும் பின் நடப்பு உரைக்க மெதுவாக அவனை விட்டு விலகினாள். தானும் அவளை விட்டு விலகிய மிதுன் அப்போதுதான் பேச வந்த விஷயமே ஞாபகம் வர, ரதி பேபி, இனி ஒழுங்காக வீட்டில் சாப்பிடு, வெளியில் எல்லாம் சாப்பிட்டு உடம்பை கெடுத்து கொள்ளாதே என்று சிறு கண்டிப்புடன் கூறினான்.
அவளும் அப்போதுதான் மோன நிலையில் இருந்து வெளிவந்திருந்தாள். இன்னும் அவன் கேள்விக்கு தான் ஒழுங்காக விடை கூறவில்லை என்பதை உணர்ந்தவள், நான் வேலை தேடிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு வேலை கிடைத்ததும் என் உணவிற்கான பணத்தை என் சம்பளத்தில் இருந்து கொடுத்துவிட்டு இங்கு சாப்பிட்டுக் கொள்கிறேன். அதுவரை அப்பா கொடுத்த பணம் இருக்கிறது. அதை வைத்து வெளியில்தான் சாப்பிடுவேன் என்று உறுதியாக கூறிவிட்டாள் மதி. அவள் பேச்சில் அவளை புருவ முடிச்சுடன் பார்த்தவன், இத பார் ரதி, நீ வேலைக்கு போவது உன் இஷ்டம். அதில் நான் தலையிட விரும்பவில்லை. பெண்கள் வேலைக்கு போய் சுதந்திரமாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் அதற்காக நீ இந்த வீட்டில் வேற்று ஆள் போல் நடந்து கொண்டால் அது அஜய் மனதைத்தான் பாதிக்கும். நீ என் மனைவி. இந்த வீட்டிலும் நான் சம்பாதிப்பதிலும் உனக்கு உரிமை இல்லையா? சற்று கோபத்துடன் மிதுன் கேட்க, இந்த திருமணமே அஜய்க்காகத்தானே? பின் என்ன மனைவி? அவன் ஒருவன் இருப்பதால் தானே இந்த உறவே. அதில் எனக்கான உரிமை எங்கிருந்து வந்தது? நான் இந்த வீட்டில் சாப்பிட வேண்டும் என்றால் அது என் சம்பாத்தியத்தில் மட்டும்தான் நடக்கும். மேலும் உறுதியாக மதி பேச, எப்போதும் போல் மிதுனால் தான் இப்போது பதில் கூற முடியாமல் போனது. சில நாட்களாகவே இவளிடம் இப்படி விடை தெரியாமல் விழிப்பதே வேலையாகிவிட்டது என்று நினைத்து கொண்டான் மிதுன். அவள் கூறிய அனைத்துமே உண்மைதான். அஜய்க்காக தான் திருமணம் அஜய்க்காகத்தான் திருமணம் செய்தான், இல்லை என்பதற்கில்லை. ஆனால் அதை மதி கூறும்போது ஏதோ தவறு போல் ஏன் தோன்றுகிறது என்று அவனுக்கு புரியவில்லை. அஜய்க்காக மட்டும் இல்லாமல் நீயும் எனக்கு முக்கியம்தான் என்று கணவன் ஏதாவது சொல்ல மாட்டானா என்ற மதியின் மனம் ஏங்க, எப்போதும் போல் அவளுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. ஏமாற்றம் தந்த கோபத்திலும் கவலையிலும் வேகமாக சென்று விட்டாள் மதி. அன்று மாலை சீக்கிரமே வீட்டுக்கு வந்துவிட்ட பரத் காலையில் இருந்து ஏற்பட்ட வேலை பளுவால் சோர்வாக கட்டிலில் வந்து சாய்ந்து அமர்ந்தான். தன் துணிகளை மடித்து வைத்து கொண்டிருந்த சந்திரிகா கணவன் களைப்புடன் அமர்ந்திருப்பதை பார்த்ததும் எழுந்து சென்று அவனுக்கு காஃபி எடுத்து வந்து மெதுவாக அவனை எழுப்பினாள். பரத், காஃபி குடிங்க என்று சந்திரிகா மெதுவாக கூற, அவள் குரலில் கண் விழித்தவன் தேங்க்ஸ்டா என்று கூறி நன்றியுடன் அதை வாங்கி கொண்டான். காஃபி குடித்து முடித்ததும் கொஞ்சம் தெளிந்து விட்டவன், சந்திரிகா இங்க வாயேன், உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டும் என்று அழைக்க அவளும் அவனிடம் சென்று அமர்ந்தாள். நீ பிஇ தானே முடித்திருக்கிறாய் என்று பரத் கேட்க, ஆமாம் என்றாள் சந்திரிகா. அதை இப்போது ஏன் கேட்கிறான் என்று புரியாத பாவத்தில், மேலே படிக்கிறாயா? படிக்க வேண்டும் என்று ஆசை இருக்கா என்று பரத் தொடர்ந்து கேட்க, தன் காதில் விழுந்த செய்தி உண்மைதானா என்று நம்ப முடியாமல் விழித்தாள் சந்திரிகா. அவள் மிதுனுடனான திருமணத்தை மறுத்ததே தொடர்ந்து படிக்க வேண்டும் என்றுதான். எம்பிஏ படிக்க வேண்டும் என்பது அவள் கனவாகவே இருந்தது. அதை மறுத்துத்தான் சிவனேசன் அவளுக்கு திருமணம் பேசி முடித்தார். அதனால் ஏற்கனவே திருமணத்தில் நாட்டம் இல்லாமல் இருந்தவள் அது நிற்க ஒரு வாய்ப்பு கிடைத்ததும் அதை தடுத்த பரத் மீது சிறு வருத்தத்துடன் தான் இருந்தாள். ஆனால் இன்றோ அவனே அதை பற்றி பேசும்போது உண்மையாகவே அவளால் நம்பத்தான் முடியவில்லை. தான் கேட்ட கேள்விக்கு பதில் கூறாமல் தன்னையே இமை கொட்டாமல் பார்த்து கொண்டிருக்கும் மனைவியை பார்த்தவனுக்கு அவள் செயல் புன்னகையை தோற்றுவிக்க சிறு சிரிப்புடன் அவள் முகத்தின் முன் சொடக்கிட்டான் பரத். கணவன் செயலில் தன் நினைவிற்கு மீண்டவள், நிஜமா தான் சொல்றீங்களா பரத் என்றாள் ஆச்சரியத்துடன். அவள் கேள்வியில் அவன் புன்னகை மேலும் விரிய, இல்லையே, சும்மா விளையாட்டுக்குத்தான் கேட்டேன். உன்னை படிக்க அனுப்பும் எண்ணமெல்லாம் எனக்கு இல்லைம்மா என்று நமட்டு சிரிப்புடன் கூற அவள் முகமோ நொடி பொழுதில் சுருங்கிவிட்டது. தன் கிண்டல் மனைவிக்கு புரியவில்லை என்பதை உணர்ந்தவன், ஹே என்ன உடனே ஃபியூஸ் போன பல்பு மாதிரி ஆகிட்ட? இதில் என்னடா இருக்கு? நிஜமாத்தான் கேட்டேன். சொல்லு, என்ன படிக்கணும்னு உனக்கு ஆசை? இப்போது பரத் விளையாட்டை கைவிட்டு விட்டு சீரியஸாக கேட்க சந்திரிகாவிடம் மீண்டும் உற்சாகம் தொற்றிக் கொண்டது. எனக்கு எம்பிஏ படிக்கணும்னு ரொம்ப ஆசை பரத். படிக்க எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா என்று உற்சாகமாக சந்திரிகா கேட்க, கண்டிப்பாடா என்று விட்டு எழுந்து சென்று விட்டான் பரத். அவன் பாட்டுக்கு சொல்லிவிட்டு சென்று விட்டானே ஒழிய அடுத்து வந்த 2 நாட்களும் அவன் சொன்னதை செய்வானா இல்லை சும்மா கேட்டானா என்ற யோசனையுடனே சுற்றி கொண்டிருந்தாள் சந்திரிகா. ஆனால் அவள் யோசனை தேவையே இல்லை என்பது போல் 3ஆம் நாள் காலை அவளை அழைத்து அவள் ஆசைப்பட்ட படிப்பிற்கான அப்ளிகேஷன் ஃபார்மை அவளிடம் கொடுத்தான் பரத். இதை ஃபில் பண்ணி கொடுடா, அடுத்த மாதம் கல்லூரி திறக்கிறது, நீ அதில் சேர்வது போல் ஏற்பாடு செய்து விடுகிறேன் என்று பரத் சாதாரணமாக கூற, தான் கனவாகவே போய்விடுமோ என்று நினைத்த விஷயத்தை வெகு சாதாரணமாக செய்து கொடுத்த கணவன் மீது
இப்போது தனி மரியாதை தோன்றியது சந்திரிகாவுக்கு. இந்த நொடி முதல் இரவு அன்று தான் தேவையில்லாமல் விட்ட வார்த்தைக்காக வெகுவாக வருந்தினாள். அவன் கைகளில் இருந்த ஃபார்மை வாங்கி கொண்டவள் வந்து என்று இழுக்க, என்னம்மா என்றான் பரத் மென்மையாக. சாரி, உங்களை பற்றி புரிந்து கொள்ளாமல் அன்று தவறாக பேசிவிட்டேன். இனி நீங்க என்னை என்று கூற முடியாமல் அவள் இழுக்க, பரத்தோ, அடடா அப்படி என்ன தயக்கம், எதனாலும் சொல்லுடா, இது எதையும் தாங்கும் இதயம் என்றான், பாதி விளையாட்டாகவும் பாதி சீரியஸாகவும். இல்லை, நீங்க என்னை ரிஹானி கூப்பிடுறீங்களா என்று ஒருவாறு மென்று விழுங்கி அவள் கேட்க, பரத் முகம் ஒரு நொடி உணர்ச்சிகள் துடைத்து இறுகியது. அன்று கூறிய வார்த்தைகளின் வீரியத்தை இந்த நொடியும் உணர்ந்தானோ? உனக்கு பிடித்த படிப்பை படிக்க வைப்பதால் என் மீது ஏற்பட்ட அசிங்கமான சந்தேகம் போய்விட்டதா? என்ன முயன்றும் பரத்தால் தன் குரலில் இருந்த இறுக்கத்தை குறைக்க முடியவில்லை. ஆனால் சந்திரிகாவோ பதறாமல் அவனை ஆழ்ந்து பார்த்தவள். அது தவறு என்று அன்றே மன்னிப்பு கேட்டுவிட்டேன் பரத். திருமணத்தை நான் மறுத்ததற்கு காரணமே படிப்புதான். இப்போது அதை நீங்க கொடுத்ததும் என் மறுப்பு அர்த்தமற்றதாகிவிட்டது. அதை ஒதுக்கி பார்த்தால் நீங்கள் என் கணவர். நம் இருவர் மனதிலும் எந்த சுணக்கமும் இல்லாத போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உறவை ஏற்றுக்கொண்டு வாழத் தொடங்கலாம் என்ற நினைவில்தான் கேட்டேன். நீங்கள் நினைப்பது போல் நான் யோசிக்கவில்லை. அழுத்தம் திருத்தமாக சந்திரிகா கூறிய பதிலில் பரத்திற்கும் அவள் மனம் புரிந்தது. இதைத்தானே அவன் முதலில் இருந்தே ஆசைப்பட்டது. என்ன, அவளுக்கு இது தோன்ற சில நாட்கள் எடுத்திருக்கிறது, அவ்வளவுதான். சாரி ரிஹா என்ற பரத் அழகாக ஒற்றை வார்த்தையில் தன் சம்மதத்தை அவளுக்கு தெரிவித்தான். அவன் பதிலில் அவள் முகத்திலும் தானாக ஒரு புன்னகை தோன்றியது. அன்றில் இருந்து இருவருமே ஒருவருக்கொருவர் காதல் என்று சொல்ல முடியாவிட்டாலும் நல்ல நண்பர்களாக வாழத் தொடங்கினர். அலுவலகத்தில் எங்கோ வெறித்து கொண்டு அமர்ந்திருந்தாள் அகானா. கிட்டத்தட்ட 1 மாதமாகிவிட்டது. இன்னும் மாறன் அவளுடன் முகம் கொடுத்து பேசுவதில்லை. அன்று இந்த காதல் வேண்டாம் என்று உதறிவிட்டு போனவன் அதிலேயே உறுதியாக நின்றுவிட அகானாதான் அவனை மறக்க முடியாமல் மிகவும் தவித்து போனாள். அவன் கண்களிலும் ஒளி மங்கி இறுகித்தான் சுற்றி கொண்டிருந்தான். இப்படி ஒரே அடியாக வருந்துவதற்கு பேசாமல் மாறனிடம் ஏதேனும் பேசி பார்க்கலாமா என்றுதான் அகானா யோசித்து கொண்டிருந்தாள். சரியாக அதே நேரம் கமின் என்று அவள் சிஸ்டத்திற்கு மாறனிடமிருந்து மெசேஜ் வர ஒரு முடிவுடன் எழுந்து சென்றாள் அகானா. அவள் ஏதேதோ பேச வேண்டும் என்று நினைத்து கொண்டு செல்ல அவனோ அவளை பார்த்தவுடன் கத்த தொடங்கிவிட்டான். என்ன கொட்டேஷன் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க அகானா? இதை அப்படியே அனுப்பினா நான் கம்பெனியை இழுத்து மூட வேண்டியதுதான். ஒரு வேளை அதான் பிளான்னா பழி வாங்குறீங்களோ? கோபமாக ஆரம்பித்தவன் குத்தலாக முடிக்க அவனை ஒருவித இயலாமையுடன் நிமிர்ந்து பார்த்தவள் கண்கள் குளம் கட்டி இருந்தது. நான் உங்களை பழி வாங்குறேனா மாறன்? என் கண்ணை பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். அவன் கண்களை உற்று நோக்கி அகானா கேட்ட கேள்விக்கு அவனால் தலையை திருப்பிக் கொள்ள மட்டுமே முடிந்தது. அப்போ இதற்கு என்ன அர்த்தம் என்று கோப்பை அவள் முன் எரிய அதை எடுத்து பார்த்தவளுக்கு தன் தவறு புரிந்தது. ஒரு முடிவுடன் நிமிர்ந்து அவனை பார்த்தவள், என்னால முடியல மாறன், ரொம்ப கஷ்டமா இருக்கு, எதுவுமே யோசிக்க முடியல, ரொம்ப வலிக்குது மாறா என்று தன் நெஞ்சை தொட்டு காட்டியவள், இதற்கு வேறு வழியே இல்லையா? நாம் சேர முடியாதா? என்னை பிரிந்து நீங்க சந்தோஷமாத்தான் இருக்கீங்களா? மனதில் இருந்ததையெல்லாம் ஏதோ ஒரு உந்துதலில் அவள் கொட்ட இளமாறனுக்கோ அவள் அழுகையை காணும் சக்தி இல்லாமல் போயிற்று. ஒரு நொடி ஒன்றுமே யோசிக்காமல் வேகமாக எழுந்து வந்தவன் அவளை இழுத்து தன்னோடு சேர்த்து இறுக அணைத்து கொண்டான். நொந்து போயிருந்த அவள் மனதிற்கு அந்த அணைப்பே அமிர்தமாக அவளும் அவனுடன் ஒன்றிவிட்டாள். அவனது மௌன நிலை நீடித்தது என்னவோ சில நொடிகள்தான். அடுத்த நொடி தங்கை முகம் கண்முன் தோன்றி அவன் மனதை மீண்டும் இரும்பாக்கி வைத்தது. மெதுவாக அகானாவை விட்டு விலகியவன் அவளை உற்று பார்த்தான். ஒரே ஒரு வழி இருக்கு நாம் சேர, நான் சொல்வதற்கு சம்மதிப்பாயா என்று கேட்க அவன் குரலில் இருந்த ஏதோ ஒரு வித்தியாசம் அவள் மனதை போட்டு பிசையத்தான் செய்தது. இருந்தும் அவர்கள் சேர்வதற்கான வழி என்பதால் அதை ஒத்தி வைத்துவிட்டு, சொல்லுங்க மாறன் என்று ஆவலுடன் கேட்டாள். ஒரு நொடி தயங்கிய மாறனும் ஒரு முடிவுடன் நிமிர்ந்தான்.
நீ என்னால் கர்ப்பமாக வேண்டும், திருமணம் இல்லாமல். உன் அண்ணன் என்னிடம் வந்து உன்னை திருமணம் செய்து கொள்ள கேட்க வேண்டும். அப்போதுதான் அவனுக்கு என் தங்கையின் வலி புரியும். என்ன சம்மதமா என்ற குரலில் நிறைந்துவிட்ட குரோதத்துடன் மாறன் கேட்க, மெல்லாமல் விழுங்காமல் தலையில் விழுந்த இடியில் ஆடிவிட்டாள் அகானா. அவன் வார்த்தைகளின் பாரம் தாங்காமல் அங்கிருந்த நாற்காலியில் தொப்பென்று அமர்ந்தவள் மனம் அந்த நொடி மாறனுக்கான தன் துடிப்பை நிறுத்தியிருந்தது. மாறனுக்கு மிதின் மீது இருக்கும் கோபம் நியாயமானது என்றுதானே அவன் கூறிய பிரிவிற்கே சம்மதித்தது. இப்போது கூட ஏதோ மனம் கேட்காமல் தான் அவனிடம் பேசினாள். அதற்கு அவனிடம் இருந்து இப்படி ஒரு கொடூரமான வழியை அவள் நிச்சயம் எதிர்பார்க்கவில்லை. தன் வாழ்வை அழித்து தன் அண்ணனை பழிவாங்க நினைக்கும் அளவு கொடூரமானவனா அவள் காதலித்த மாறன்? இல்லையே. அனா குட்டி என்று உருகிய அவள் மாறன் இது இல்லையே. தன் அவனை நிமிர்ந்து ஒரு உயிரற்ற பார்வை பார்த்தவள் மெதுவாக எழுந்து நடக்க ஆரம்பித்து விட்டாள். மாறனும் ஏதோ யோசனையில் பேசிவிட்டானே ஒழிய, பேசி முடித்த பின் அவனுக்கும் தான் பேசியது அதிகப்படியோ என்று தோன்றிக் கொண்டுதான் இருந்தது. அதிலும் அகானாவின் பார்வையும் தளர்ந்த நடையும் அவனை வெகுவாக பாதிக்க, ஆனா நில்லு, எங்க போற என்று அவள் கைகளை பிடித்து வேகமாக தடுத்தான். அதில் அமைதியாக நின்றவளோ மறந்தும் அவனை திரும்பி பார்க்கவில்லை. சாரிடா, ஏதோ குழப்பம். உன் அண்ணனுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று நினைத்து இப்படி கேட்டுவிட்டேன். என் தங்கைக்கு எனும்போது புரியாதது அவன் தங்கைக்கு என்று வந்தால் புரியும் என்று. எப்படியேனும் தன் பக்க நியாயத்தை கூறிவிட வேண்டும் என்று மாறன் பேச, அவனை திரும்பி வெறுமையாய் பார்த்தவள், அவருக்கு நான் தங்கை என்றால் உங்களுக்கு நான் யார் மாறன் என்றாள் அழுத்தமாக. அவளது அந்த கேள்வி அப்போதுதான் மாறனின் தலையில் ஆணி அடித்தாற் போல உரைத்தது. ஆம், மிதுன் தங்கை என்பதை தாண்டி அவன் உயிர் அல்லவா? எதற்காகவும் அவளை இழிவுபடுத்தும் ஒரு செயலை தான் யோசித்திருக்க கூடாது என்று வெகு தாமதமாக உணர்ந்தான் மாறன். ஏற்கனவே அவன் செய்த தவறை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் விழிக்க, அவளோ அடுத்த கேள்வி அம்பையும் எய்தினாள். என் அண்ணன் அன்னிக்கு செய்தது அவன் உணராமல் செய்தது. இன்னும் கூட தவறு என்று அவன் அதை நினைக்கவில்லை. அவன் வளர்ந்த கலாச்சாரத்தில் அது தவறும் இல்லை. ஆனால் நீங்கள், இது எத்தனை பெரிய தவறு என்று தெரிந்தும் அப்படி ஒன்று நடந்தால் நான் வாழ்வதே கடினம் என்று தெரிந்தும் எனக்கு அப்படி ஒரு செயலை செய்ய நினைக்கிறீர்கள்? இதில் யார் கொடியவர்? அன்னிக்காவது அண்ணனுக்கு புரியாது என்று ஒரு ஆறுதல் இருக்கு. எனக்கு அது கூட இல்லாமல் செய்து விட்டீர்களே. அழுத்தமாக ஆரம்பித்தவள் கடைசியில் ஆற்றாமையுடன் முடிக்க, அவன் கைகளை உதறிவிட்டு அழுகையை கட்டுப்படுத்தும் வழி தெரியாமல் வேகமாக சென்று விட்டாள். மாறனோ அவள் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் இதயத்தை சுக்கு நூறாய் கிழிக்க தன்னையே வெறுத்து நின்றிருந்தான். ஆம், அவள் கூறியது எல்லாம் உண்மைதானே. மிதுன் காதலுக்கு அர்த்தமே தெரியாமல் செய்தது தவறென்றால், தான் உயிராய் நேசிப்பவளுக்கு அவன் செய்ய நினைத்தது மிக பெரிய பாதகம் இல்லையா? இப்போது மிதுனை குறை கூறும் தகுதி கூட தனக்கு இல்லை என்றே நினைத்தான் மாறன். தன் மனம் ஏன் இப்படி தப்பு தவறாய் யோசித்தது என்று வெகுவாக குழம்பியதற்கு விடையாய் முந்தைய நாள் விரக்தியுடன் போனில் ஒலித்த தங்கையின் குரல் கண்முன் வந்து நின்றது. முந்தைய நாள் மாறன் மதிக்கு அழைத்து பேசிய போது அவனது எல்லா கேள்விக்கும் விரக்தியாகவும் சலிப்பாகவுமே பதில் சொன்ன தங்கை குரலில் இருந்து இன்னும் மிதுன் திருந்திய பாடில்லை என்று உணர்ந்து அந்த கோபத்திலேயே தான் உழன்று கொண்டிருந்தான் மாறன். இன்று அந்த கோபம்தான் தப்பு தப்பாக வெளிப்பட்டிருக்கிறது என்பது புரிய, சை என்று ஓங்கி தலையில் அடித்து கொண்டான். தன் தவறை உணர்ந்த அடுத்த நொடி மாறனின் மனம் தன் அவளைத்தான் தேடியது. வேகமாக தன் அறையில் இருந்து வெளியே வந்தவன் அகானாவின் இடத்தில் கண்களை ஓட்ட அங்கு அவளை காணவில்லை. அதில் மனதில் தோன்றிய பயத்துடன் வேகமாக கேன்டீனுக்கு சென்று தேடினான் மாறன். அங்கும் அவளை காணாமல் போக ஒரு நொடி என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்தவன் அடுத்த நொடி வேகமாக கீழே இறங்கி சென்றான். வண்டி நிறுத்தும் இடத்திலும் அவள் வண்டி இல்லாமல் போக அவள் கிளம்பி சென்று விட்டாள் என்பது ஒருவாறு அவனுக்கு உரைத்தது. உடனே அவளுடன் பேசி ஆக வேண்டும் என்று அவன் மனம் அடம் பிடிக்க அவளுக்கு போன் செய்து பார்த்தான் மாறன். தொடர்ந்து ரிங் சென்றதை தவிர அவள் எடுக்கவில்லை. ஆனால் ஒரு முறை கால் சென்று கட் ஆனதும் அவன் போனில் மெயில் வந்திருப்பதற்கான குறி வந்தது. அது அகானா மெயில் ஐடி என்று தெரிந்ததால் உடனடியாக அதை திறந்து பார்த்தான் மாறன்.
அவன் பயந்தது போலவே அகானாதான் தன்னுடைய ரெசிக்னேஷன் மெயில் அனுப்பியிருந்தாள். பின்னாலேயே முன் அறிவிப்பு இல்லாமல் விலகுவதற்கான கட்டணமும் வந்து சேர்ந்தது. இத்தனை வேகத்தை அவளிடமிருந்து எதிர்பார்க்காத மாறன் தான் அதிர்ந்து விழித்தான். ஐயோ, தெரியாம பேசிட்டண்டி, மன்னித்து விடுடி ப்ளீஸ் என்ற மனதிற்குள்ளேயே மன்னிப்பு கேட்டு கொண்டவன் கலங்கி இருந்த கண்களை அழுந்த துடைத்து கொண்டு தன் காரை எடுத்தான். நேராக அகானா தங்கி இருக்கும் விடுதிக்குத்தான் வந்தான். அவன் அங்கு சென்ற சமயம் சரியாக அகானா தன் பேக்குடன் வெளியே வந்து கொண்டிருந்தாள். வேகமாக அவள் அருகில் சென்றவன், அண்ணா, எங்க கிளம்பிட்ட என்றான் அதிர்ச்சியுடன். அவளும் அதற்குள் அவனை எதிர்பார்க்கவில்லையோ? அவன் கண்களில் பட்டுவிடக் கூடாது என்றுதானே அவள் வேகமாக கிளம்பியது. கோபத்திற்கும் காதலுக்கும் இடையில் தத்தளித்து துடிக்கும் மனது இங்கேயே இருந்தால் இனி தாங்காது என்ற முடிவுடன் தான் கிளம்பிவிட்டாள். அவன் கேள்விக்கு பதில் கூறாமல் அகானா அவள் பாட்டுக்கு நடக்க அவள் கைகளை அழுத்தமாக பிடித்து தடுத்தான். ஆனா ப்ளீஸ், நான் உன்னுடன் பேச வேண்டும். நடு ரோட்டில் சீன் கிரியேட் பண்ண வேண்டாம். கார்ல ஏறு ப்ளீஸ் குட்டி. கெஞ்சலாக ஒலித்த அவன் குரலில் வேறு வழி இல்லாமல் காரில் ஏறி அமர்ந்தாள். அவள் அமர்ந்ததும் ஒரு பெருமூச்சுடன் வந்து காரை எடுத்த மாறன் அடுத்து காரை ஒரு ஆள் அரவமற்ற சாலையில்தான் ஓரமாக நிறுத்தினான். வண்டி நின்ற பிறகும் அகானா அமைதியாகவே இருக்க மாறன் தான் பேச்சை தொடங்க வேண்டியிருந்தது. எதற்கு இத்தனை அவசரமானா? என்னை விட்டு இவ்வளவு வேகமாக ஓட வேண்டுமா? இத்தனை நேர அலைப்புறுதல் அவனிடமிருந்து சிறு கோபமாக வெளிப்பட்டது. அது அவளுக்கும் கோபத்தை கொடுக்க, வேறு என்ன செய்வது? இங்கு இருந்து உங்களுடன் படு என்று ஆரம்பித்தவள் அதற்கு மேல் முடிக்க முடியாமல் திணற, அவனுக்கு தனது வார்த்தைகளின் வீரியம் முகத்தில் அடித்து அவனை கொன்றது. வேண்டாமானா குட்டி, ப்ளீஸ் டி, தெரியாம சொல்லிட்டேன். ஏதோ கோபம், எதுவானாலும் தப்பு தாண்டா, என்னை மன்னிக்க கூடாதா என்ற ஏக்கமாக கேட்க, மன்னித்து என்ற கேள்வியாக நிறுத்தினாள். அவள் கேள்வியில் அவனே ஒரு நொடி விழிக்கத்தான் செய்தான். ஏற்கனவே பிரிந்து விடலாம் என்றல்லவா சொல்லி வைத்திருந்தான். அதை வைத்துத்தான் அவள் கேட்கிறாள் என்று அவனுக்கு புரிந்தது. ஆனா குட்டி, எல்லாமே ஏதோ கோபம்டா. உன்னை பிரிந்திருக்க முடியாது என்று கடந்து போன சில நொடிகளில் நன்றாக புரிந்து கொண்டேன்டா. இனியும் இப்படி ஒரு வலியை என்னால் தாங்க முடியாதடா. என்னை விட்டு போகாதே ஆனா, ப்ளீஸ்டா. அவனது பேச்சில் தோ இதுதான் என் மாறன் என்று அவள் மனம் அடித்து கொண்டது. ஆனால் சில நாட்களாக அவன் செய்த செயல்கள் கண்முன் தோன்ற, வேண்டாம் மாறன், தயவு செய்து விட்டு விடுங்கள். இனி ஒரு முறை என்னாலும் இத்தகைய வலியை தாங்க முடியாது. இன்னும் எதுவும் மாறவில்லை. அண்ணாவும் மாறவில்லை. அண்ணியின் கஷ்டமும் தீரவில்லை. அது எப்போது நடக்கும் என்றும் தெரியவில்லை. இந்த சூழ்நிலையில் மீண்டும் உங்களுக்கு எப்போது வேண்டுமானாலும் இதே போல் கோபம் வரலாம். என் மனதில் இருக்கும் உங்கள் மீதான கற்பனை காதலிலாவது வாழ்ந்துவிட்டு போகிறேன். அதையும் முழுதாக அழித்து விடாதீங்க. ப்ளீஸ், என்னை விட்டுருங்க. தன் மனநிலையை முழுவதுமாக அகானா கொட்ட, மாறனுக்கோ தன் தவறுகளை நினைத்து மனம் கனத்து போனது. அப்படி எதுவும் இனி நடக்காது. ஆனா இதை தவிர என்ன சொல்வதென்று அவனுக்கும் தெரியவில்லை. அவள் அழுகையை ஒரு கையால் ஆகாதனத்துடன் அவன் பார்க்க வேண்டி வந்தது. ப்ளீஸ் மாறன், எனக்கு கொஞ்சம் டைம் ஆவது கொடுங்க. இப்ப என்னை விட்டுருங்க என்று மேலும் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாமல் அவள் கெஞ்ச, அதற்கு மேல் அவளை கட்டாயப்படுத்த அவனாலும் முடியவில்லை. முக்கியமாக அவள் அழுகையை தாங்கும் சக்தி அவனுக்கு இல்லாமல் போனது. ஆனா குட்டி, உனக்காக கொஞ்ச நாட்கள் நான் பொறுமையாக இருக்கேன். இந்த பிரிவை என் அவசர புத்திக்கான தண்டனையாக எடுத்துக்கொள்கிறேன். ஆனால் என்னை விட்டு நிரந்தரமாக பிரிந்துவிட மட்டும் நினைக்காதேடா. நீ இல்லாமல் வாழும் சக்தி எல்லாம் எனக்கு இல்லைடி. அப்படி ஏதேனும் நடந்தால் நிச்சயம் நான் உயிருடன் இருக்க மாட்டேனானா குட்டி. கடைசி வரியை அழுத்தம் திருத்தமாக கூறியவன் பின் அமைதியாக காரை எடுத்து விட்டான். மாறனின் வார்த்தைகள் உள்ளுக்குள் மிகமாக வலித்தாலும் அவன் வார்த்தைகள் கொன்ற மனதை மீட்டெடுக்க அவளுக்கும் ஒரு இடைவெளி தேவைப்பட்டதால் அமைதியாகவே வந்தாள் அகானா. மதி வேலைக்கு செல்லாமல் வீட்டில் உண்ண மாட்டேன் என்று கூறியது ஒரு புறம் மிதுனை உறுத்தினாலும் அதை நேரடியாக மாற்ற முடியாததால் மறைமுகமாக மாற்றிவிட்டான். ஆம், அவள் அடுத்த நேர்முக தேர்விற்கு சென்ற இடத்தில் அவளுக்கு வேலை கிடைக்குமாறு செய்து விட்டான். அது ஒன்று மிதுனுக்கு கடினமான வேலை அல்ல. மதி ஏற்கனவே அவன் கணிப்பொறி நிறுவனத்தில் வேலை பார்த்தவள்தான். இப்போது அதே துறையில் அவள் வேலை தேடியதால் அவன் தொழில்துறை நண்பர்கள் மூலம் சுலபமாக மிதுனால் அதை செய்துவிட முடிந்திருந்தது. அன்று மாலை மிதுன் வேலையில் இருந்து சீக்கிரமே வந்துவிட
மதியும் அன்று சீக்கிரமாக வந்து விட்டிருந்தாள். வேலைக்கு செல்ல ஆரம்பித்ததில் இருந்து குழந்தையை பகல் நேரத்தில் பூர்ணிமாவுடன் விட்டுவிட்டு மாலை தான் வரும்போது சேர்த்து அழைத்து வந்து பழகியிருந்தாள். தந்தையை திடீரென்று பார்த்த அஜய், அப்பா அப்பா, அப்பாவும் சீக்கிரமே வந்தாச்சு என்று சந்தோஷத்தில் குதிக்க, தானும் மகிழ்ச்சியுடன் மகனை கைகளில் ஏந்தி கொண்டான் மிதுன். இருவரையும் ஒரு பார்வை பார்த்த மதி அமைதியாக சென்று விட்டாள். அவள் செல்வதை பார்த்த மிதுனுக்கு மனைவியை எப்படியாவது தங்களுடன் வைத்து கொள்ள வேண்டும் என்று தோன்ற, அஜய் குட்டி, பீச் போகலாமா என்றான் மகனிடம் கிசுகிசுப்பாக. ஹை, போலாம் போலாம்பா என்று சிறியவன் உற்சாகமாகிவிட, அவனை தூக்கி கொண்டு தங்கள் அறைக்கு வந்தவன் பால்கனியில் நின்றிருந்த மதியின் பின் சத்தமில்லாமல் வந்து நின்றான். இவர்கள் வந்ததை கவனிக்காமல் மதி தோட்டத்தை வெறித்து கொண்டிருக்க, அப்பாவும் மகனும் ஒருவரை பார்த்து ஒருவர் கண்ணடித்து கொண்டு, பேபி, மம்மி என்று ஒரே நேரத்தில் அவள் காதருகில் சத்தமாக அழைத்தனர். அதில் அதிர்ந்து திரும்பிய மதி சற்றே தடுமாற, மகனை ஒரு கையில் பிடித்திருந்த மிதுன் மற்றொரு கையால் மனைவியை தாங்கிக் கொண்டான். இருவர் முகத்திலும் வழிந்த குறும்பு சிரிப்பில் முதலில் இருவரையும் முறைக்க முயன்றவள் அது முடியாமல் போக, சு, என்ன விளையாட்டிது என்று சிணுங்களாக கேட்டுக்கொண்டே சிரித்து விட்டாள். அதில் தானும் சிரித்த மிதுன், கிளம்புறது பேபி, பீச் போய்விட்டு வரலாம் என்றான். அதில் மதி யோசனையுடன் முகத்தை சுருக்க, மிதுனோ அவள் அறியாமல் மகனை சொரிந்து வைத்தான். தந்தை மொழியை சரியாக படித்த மகனாய் அஜயும், அம்மா ப்ளீஸ் போகலாம் போலாம்மா என்று கெஞ்ச, அதற்கு மேல் மறுக்க தோன்றாமல் கிளம்பிவிட்டாள் மதி. அப்பா, உன்னை வைத்து தாண்டா உன் அம்மாவை கரெக்ட் பண்ண வேண்டும் என்று நினைத்து சிரித்து கொண்டான் மிதுன். ஒருவாறு மூவரும் கிளம்பி சிறிது நேரத்தில் பீச்சிற்கு வந்து சேர்ந்தனர். கடல் அலைகளை பார்த்தவுடனே அஜய்க்கு அதற்குள் விளையாட வேண்டும் என்ற ஆசை ஏற்பட, அப்பா, தண்ணி தண்ணி, பாப்பா போணும் என்று படுத்த ஆரம்பித்து விட்டான். அவனிடம், போலாம்டா குட்டி என்ற மிதுன், வாரதி பேபி, கொஞ்ச நேரம் அலையில் நின்றுவிட்டு வருவோம் என்ற மதியையும் அழைத்தான். அவளோ, நான் வரவில்லை ப்ளீஸ், நீங்க போங்க, நான் உட்கார்ந்திருக்கேன் என்று விட்டு அவன் மறுப்பதற்கு முன் சட்டென அமர்ந்து விட்டாள். அவள் செயலில் ஒரு நொடி யோசித்து நின்ற மிதுன் அடுத்த நொடி வட்டவர் என்ற தோள்களை குலுக்கிவிட்டு மகனுடன் விளையாட சென்று விட்டான். சிறிது நேரம் சுற்றி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மதி தற்செயலாக இவர்கள் புறம் பார்வையை திருப்ப, அதற்கு மேல் அவளால் கணவன் மகனிடமிருந்து கண்களை அகற்ற முடியாமல் போய்விட்டது. தனது பேண்டை முழங்கால் வரை மடித்து விட்டிருந்த மிதுன் மகனுக்கும் அதே போல் மடித்து விட்டிருந்தான். தனது முழுக்கை சட்டையையும் முழங்கை வரை மடக்கி விட்டிருந்தவன் கொஞ்சம் முன்னாடியே தான் மகனுடன் நின்றிருந்தான். அஜய் உயரத்திற்கு குனிந்து நின்றிருந்தவன் கொஞ்சம் பெரிய அலை வரும்போதெல்லாம் மகனை தூக்கி தூக்கி இறக்கி விட்டு கொண்டிருந்தான். இருவரும் முகம் முழுவதும் சிரிப்புடன் விளையாண்டு கொண்டிருக்க, அந்த காட்சியை காண காண தெவிட்டவில்லை மதிக்கு. சிறிது நேரம் இருவரையும் பார்த்தவள் கண்கள் ஒரு கட்டத்துக்கு மேல் கணவன் மேல் நிலைத்து நின்றுவிட்டது. 5 வருடம் முன்பு அவள் பார்த்து பார்த்து ரசித்தவன் அல்லவா, இன்றும் அந்த கம்பீரமும் மெருகும் கொஞ்சமும் குறையாமல் அப்படியேதான் இருந்தான். அவனது 6 அடி உயரத்திற்கு தினம் உடற்பயிற்சி செய்யும் அவன் தேக கம்பீரம் அத்தனை பொருத்தமாக இருக்கும். இத்தனை பெரிய மனிதன் குழந்தை உயரத்திற்கு குனிந்து விளையாண்டு கொண்டிருந்தது ஏதோ யானையும் பூனையும் விளையாடுவது போல் அத்தனை கவித்துவமாக இருந்தது. கண்கள் முழுவதும் காதல் வழிய அவனை பார்த்து கொண்டிருந்தவளுக்கு அந்த காதல் அவனுக்கு புரியவில்லையே, அதே போல் காதல் அவனுக்கு தோன்றவும் இல்லையே என்று தோன்றிய நொடி அவள் கண்கள் 2 துளி கண்ணீரையும் சேர்த்தே வெளியே சிந்தியது. அதே நேரம் தற்செயலாக மிதுன் அவளை திரும்பி பார்க்க, காதலும் ஏக்கமும் சுமந்திருந்த அவள் பார்வை அவனையும் ஏதோ செய்தது. ஆனால் அவள் பார்வைக்கான அர்த்தம்தான் அவனுக்கு சரியாக புரியவில்லை. அதற்கு மேல் விளையாட மனதில்லாமல் குழந்தையையும் தூக்கி கொண்டு வந்து மனைவி அருகில் அமர்ந்தவன், நீ எதுவுமே புரிவது போல் செய்ய மாட்டாயா ரதி? இது என்ன பார்வை, என்ன உணர்வென்றே கணிக்க முடியாமல்? காதருகில் ஒலித்த கணவனின் குரலில் அவனை திரும்பி பார்த்தவள் அவன் கண்களில் வழிந்த குறும்பும் குழப்பமும் கலந்த உணர்விலும் தொலைந்துதான் போனாள். தன்னையே பார்த்து கொண்டிருந்த மனைவியை தோளை பிடித்து உலுக்கிய மிதுன், ஓய் பேபி, என்ன சைட் அடிக்கிறையா, நல்லா இருக்கனா என்று கண் அடித்து குறும்புடன் கேட்க, அவன் செயலில் தன் மோன நிலையில் இருந்து முழுவதும் மீண்டாள் மதி. சும்மா விளையாடாதீங்க என்று கணவனிடம் கூறியவள்
இங்க வாடா என்ற அஜயை அழைத்து உடை மாற்றி விடத் தொடங்கிவிட்டாள். நார்மல் ஆகிட்டா. ஆனா இதை விட சற்று நேரம் முன் அவள் இருந்ததே நன்றாக இருந்ததோ என்று மிதுனின் மனம் சந்தேகம் எழுப்ப, அதற்கான விடைதான் அவனுக்கு சரியாக தெரியவில்லை. நாட்கள் அதன் போக்கில் நகர்ந்து கொண்டிருக்க, அகானா அன்னை வீட்டுக்கு வந்ததில் இருந்து மனமெல்லாம் பணத்துடன் தான் சுற்றி கொண்டிருந்தாள். அவள் வேலையை விட்டது யாருக்கும் பெரிய விஷயமாக தோன்றாமல் போக, அதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் தப்பித்து விட்டாள். சந்திரிகாவும் கல்லூரி செல்ல ஆரம்பித்திருந்தாள். அவளை 2 நேரமும் பரத்தான் அழைத்து சென்று கூட்டி வந்து கொண்டிருந்தான். இருவருக்குள்ளும் அவர்களையே அறியாமல் ஒரு பிணைப்பு ஏற்பட்டிருந்தது. அன்றும் வழக்கம் போல் மனைவியை கூட்டி செல்ல கல்லூரியில் காத்திருந்தான் பரத். அன்று அவன் சீக்கிரமே வந்துவிட, சந்திரிகாவுக்கும் அன்றைய கடைசி வகுப்பு ஃப்ரீயாக விட்டிருந்தனர். பரத் வந்தது தெரியாததால் அவள் நண்பர்களுடன் பேசி சிரித்து கொண்டு கிரவுண்டில் நின்று கொண்டிருந்தாள். சீக்கிரம் வந்துவிட்டதால் மனைவி வர தாமதமாகும் என்று நினைத்து பரத் பார்வையை சுழற்ற, அங்கு மரத்தடியில் நின்று பேசிக் கொண்டிருந்த சந்திரிகாவை பார்த்ததும் அவன் முகம் ஆச்சரியத்தில் விரிந்தது. அவள் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்ததால் இடையில் போனால் மரியாதையாக இருக்காது என்று நினைத்தவன் நின்ற இடத்தில் இருந்தே அவள் அலைபேசிக்கு அழைத்தான். போனில் கணவன் எண்ணை பார்த்ததும் சந்திரிகாவும் மகிழ்ச்சியுடன் போனை உயிர்ப்பிக்க, ரிகா, இன்று லாஸ்ட் கிளாஸ் இல்லையா என்று உற்சாகமாக கேட்டான் பரத். ஆமாம் பரத், இல்லை. உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டவள் சட்டென மனதில் எழுந்த சந்தேகத்துடன் சுற்றி பார்க்க, அங்கு தொலைவில் காரில் சாய்ந்து நின்றிருந்த பரத் அவள் கண்களில் விழுந்தான். அவனை பார்த்ததும் உற்சாகமாக சிரித்து கொண்டே கைகளை ஆட்டியவள் பின் தான் போன் இருந்த கையையே ஆட்டிக் கொண்டிருப்பது உணர்ந்து நாக்கை கடித்து கொண்டு போனை மீண்டும் காதில் வைத்து கொண்டாள். தோ வரேன் பரத் என்ற போனை வைத்து விட்டவள், பை, நான் கிளம்புறேன் என்ற நண்பர்களிடம் கூறிவிட்டு வேகமாக திரும்ப, அங்கு இருந்த கல் அவள் காலை இடறிவிட்டது. அவள் தடுமாறுவதை பார்த்து அவள் தோழன் அனிச்சை செயலாக அவளை தாங்க, தானும் அவன் கைகளை பிடித்து கொண்டு நிலையாக நின்று கொண்டாள் சந்திரிகா. அப்பா, உன் புருஷனை இங்க யாரும் கொத்தி கொண்டு போய்விட மாட்டாங்க, மெதுவா போமா என்று அவன் கிண்டல் செய்ய, சு, ஏதோ தெரியாம தடுக்கிடுச்சு, அதுக்காக ரொம்ப ஓட்டாதீங்க என்று நொடித்து கொண்டு பரத்தை நோக்கி வந்து விட்டாள். அவள் கிளம்பும் வரை அவளை ரசித்து பார்த்து கொண்டே நின்றிருந்த பரத் அவளை ஒருவன் தாங்கி பிடிக்கவும் சட்டென இறுகிவிட்டான். ஏதோ அவன் சொத்தை யாரோ பறிப்பது போல் அவன் மனம் ஆர்ப்பாட்டம் செய்ய, மனதில் எழுந்த அலைப்புறுதலை அவனால் சுத்தமாக கட்டுப்படுத்த முடியாமல் போய்விட்டது. அவன் மூளைக்கு நன்றாக தெரிந்தது அங்கு நடந்தது ஒரு சாதாரண செயல்தான் என்று. ஆனால் மனம் அது பேச்சை கேட்டால் அல்லவா என் ரிகாவை தொட அவன் யார் என்று கத்தி ஆர்ப்பாட்டம் செய்த மனதை அடக்க வழி தெரியாமல் தவித்து போனான் பரத். பரத், போலாமா என்ற மனைவியின் குரலில் நினைவுக்கு மீண்டவன் என்று குத்து மதிப்பாக தலையாட்டிவிட்டு வண்டியை எடுத்தான். தன்னை அழைத்த போது இருந்த புன்னகை மறைந்து இப்போது கணவன் இறுகி போயிருப்பதற்கான காரணம் தெரியாமல் அவனை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே வந்தாள் சந்திரிகா. தனது மனக்குழப்பத்திலேயே இறுகி போய் வண்டி ஓட்டி கொண்டிருந்த பரத் ஒரு கட்டத்திற்கு மேல் வண்டியை ஓட்ட முடியாமல் ஓரமாக நிறுத்திவிட்டான். தன் உணர்வுகளை கட்டுப்படுத்த ஸ்டீரிங் வீலை அவன் இறுக பற்றி கொண்டு அமர்ந்திருக்க, என்னாச்சு பரத் என்று ஒன்றும் புரியாமல் வினவினாள் சந்திரிகா. அவள் கேள்வியில் அவளை திரும்பி பார்த்தவன் கண்களில் என்ன இருந்தது என்று அவளுக்கு சத்தியமாக புரியவில்லை. ஒரு நொடி அவளையே ஆழ்ந்து பார்த்தவன் அவள் எதிர்பார்க்காத நொடியில் சட்டென அவள் புறம் குனிந்து அவள் இதழ்களை அழுத்தமாக சிறை செய்திருந்தான். முதலில் அவன் செயலில் அதிர்ந்து பின் திமிரி கடைசியில் ஒன்றும் முடியாமல் அவனுடன் ஒன்றி போனாள் சந்திரிகா. ரிகா தன் மனைவி, அவளை நான் காதலிக்கிறேன், அவளிடமான என் உரிமையை நிலைநாட்டுவேன் என்று அடம் பிடித்த பரத்தின் காதல் மனதின் செயல்பாடுதான் அங்கு இதழ் யுத்தமாக வெடித்து கொண்டிருந்தது. தனது மொத்த உரிமையையும் காதலையும் ஒரே முத்தத்தில் உணர்த்திட நினைத்தானோ? இல்லை, காதல் தோன்றிய அடுத்த நொடியே கிடைத்த ரோஜா இதழ் பரிசில் அதில் இருந்து வெளிவர மனம் இல்லையோ? வெகு நேரம் பரத் அவளை விட்டு விலகவில்லை. ஒரு கட்டத்துக்கு மேல் ரிகா மூச்சு விட திணறவும் தான் வேறு வழி இல்லாமல் அவளை விட்டு பிரிந்தான் பரத். இன்னும் குறையாமல் இருந்த உணர்ச்சிகளை அவன் தலையை அழுந்த கோதி கட்டுக்குள் கொண்டு வர
ஏற்கனவே கணவன் பால் சாயத் தொடங்கியிருந்த பெண் அவளின் மனமோ அவன் ஒற்றை இதழ் ஒற்றலில் அவன் காதலையும் தன் காதலையும் சேர்த்தே உணர்ந்தது. செவ்வானமாய் முகமெல்லாம் சிவக்க வெட்கத்துடன் தலை குனிந்திருந்த மனைவியை பார்த்த மரத்திற்கு மனமெல்லாம் சந்தோஷமாக இருக்க, ரிகா, ஐ லவ் யூடா. நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். உன்னை என்றுமே எதற்காகவும் இழக்க மாட்டேன். மென்மையாக ஆரம்பித்தவன் ஒருவித அழுத்தத்துடன் முடிக்க, சந்திரிகாவால் தான் அவனை நிமிர்ந்து கூட பார்க்க முடியவில்லை. அவள் நிலையை உணர்ந்த பரத்தும் தானே தொடர்ந்து பேசினான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.